வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, அதில் வந்து எல்லா டாப்பிக்குமே நம்ம முடிச்சாச்சு. இன்னும் பெண்டிங் இருக்கிறது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து ஆபிச்சுவரிஸ், அதாவது சமீபத்த காலத்தில் வந்து ஒரு சில பேர் இறந்து போயிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு முக்கியமான துறையை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்கள பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பண்டிகைகள். இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 1 இயர் வந்து முக்கியமான பண்டிகைகள், அது எந்த மாநிலத்துக்கூட தொடர்புடையது அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, இதுதான் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வீடியோ. சரி, இப்போ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு. ஸோ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆகட்டும், ரயில்வேஸ் எக்ஸாம் ஆகட்டும், இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து அதிகமாக வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம். ஓகே, சரி, இதில் வந்து முதல்ல வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, நாசாவினுடைய ஜேம்ஸ் வெப் அப்படின்ற ஒரு விண்வெளி தொலைநோக்கி வந்து இருக்குது, ரைட்? அது வந்து ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு புதுசாக வந்து யுரேனஸ் இருக்குல்ல, யுரேனஸ் கிரகம், அதனுடைய ஒரு நிலா, ஒரு புதுசாக வந்து யுரேனஸினுடைய ஒரு நிலா வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அதனுடைய பேர் வந்து என்னன்னு வச்சிருக்கிறாங்கன்னா 2025, அதாவது U1 அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க, ரைட்டா? என்னன்ட்டு பேர் வச்சிருக்காங்கன்னா U1, 29வது மூணா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எது கண்டுபிடிச்சதுன்னா ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். எதனுடையது அப்படின்னா நாசாவினுடையது. எதனுடையது அப்படின்னா நாசாவினுடையது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது ஹோப் அப்படின்ற ஒரு ஸ்டேஷன், ரைட்டா? ஹோப் ஸ்டேஷனுடைய விரிவாக்கம் வந்து ஹியூமன் அவுட்டர் பிளானட் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்ற ஒரு ஹோப் ஸ்டேஷன். ஸோ அந்த ஸ்டேஷனை எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா லடாக்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த எக்ஸாக்ட் ஏரியா தெரிஞ்சுக்க வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, லடாக்ல கொண்டு வந்திருக்காங்க ஹோப் அப்படின்ற ஒரு ஸ்டேஷன். அடுத்தது, ஸோ நம்மளுடைய ஆல்ரெடி கரண்ட் அஃபேர் சீரீஸில் வந்து நான் ஆல்ரெடி இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா வந்து விச் டெலஸ்கோப் ஃபவுண்ட் பாசிபிள் லைஃப் ஆன் எக்ஸோ பிளானட் K2-18b. அதாவது எக்ஸோ பிளானட் அப்படின்றது ஒரு பிளானட் தான், பட் ஆனால் அது வந்து சூரியனை சுத்தாது. அதுக்கு எக்ஸோ பிளானட்டுக்கு அர்த்தம் வந்து பிளானட் அவுட் சைட் அப்படின்ற ஒரு அர்த்தம். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த எக்ஸோ பிளானட் K2-18b அப்படின்ற ஒரு எக்ஸோ பிளானட்ல வந்து ஒரு உயிரினம், அதாவது உயிரினங்கள் இருக்கலாம் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்ச இந்த டெலஸ்கோப்னா ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான். இது நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய கரண்ட் அஃபேர் சீரீஸ்ல பார்த்த கேள்வி, ஜஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது பாருங்க, நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார், நிசார் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு செயற்கைக்கோள் பற்றி தான். இது ஜூலை 30, 2025 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே இருந்து அப்படின்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், அதாவது SDSC, ஸ்ரீஹரிகோட்டால இருந்து. ஓகே, ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டால இருந்தால் இதை வந்து அனுப்பப்பட்டிருக்கு. இது வந்து அமெரிக்காவினுடைய நாசா மற்றும் இந்தியாவினுடைய இஸ்ரோ இரண்டு பேரும் செய்கிற ஒரு கூட்டு முயற்சி தான் வந்து நிசார் அப்படின்ற ஒரு சேட்டலைட். ஓகே, ஸோ இதுதான் வந்து உலகத்தினுடைய முதல் சேட்டலைட். எதுக்கு அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ரேடார் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறது, ரைட்டா? அது வந்து ஒன்று எல் பேண்டுன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று எஸ் பேண்டுன்னு சொல்கிறாங்க. இதில் எல் பேண்டை வந்து உருவாக்குனது வந்து நாசா. எஸ் பேண்ட், இஸ், ஓகே, எஸ் பேண்டை வந்து உருவாக்குனது வந்து யார் அப்படின்னா அது இஸ்ரோ, ரைட்டா? அடுத்தது ஆக்சியம் 4 அப்படின்ற ஒரு மிஷன். இந்த ஆக்சியம் 4 மிஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 பேர் போயிருக்கு. டோட்டலாக வந்து 4 பேர் போயிருக்காங்க. அந்த 4 பேர்ல வந்து இந்தியாவை சேர்ந்த சுபான்ஷு சுக்லா அவர்களும் ஒருத்தர், ரைட்டா? சுபான்ஷு சுக்லா எங்க போயிருக்கிறாங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாங்க. அனுப்பப்பட்டது எப்பொழுதுனா June 25, வந்தது எப்பொழுதுனா July 15. ஓகே, டோட்டலா எத்தனை பேர் அப்படின்னா 4 பேர். அடுத்து இஸ்ரோனுடைய ஸ்பேஸ் டெக்ஸ் மிஷன். இந்த ஸ்பேஸ் டெக்ஸ் அப்படின்றதுக்குனுடைய விரிவாக்கம் வந்து ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட், ரைட்டா? ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இதுக்கு வந்து லான்ச் டேட் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பேடெக்ஸினுடைய விரிவாக்கம் வந்து ஸ்பேடெக்ஸ், ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ட்டு. சரி, இப்போ நம்ம இஸ்ரோன்னு பார்க்குறோம்ல. இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் இந்த நிறைய லான்ச் வெஹிக்கிள் சொல்லுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்பேடெக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து 2 ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று SDX-01, அது வந்து சேசர் அப்படின்னு சொல்கிறாங்க. SDX-02, அது வந்து டார்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 செயற்கைக்கோளை ஒன்றா சேர்க்கறது தான் வந்து இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய நோக்கம். சரி, இதில் வந்து லான்ச் வெஹிக்கிள் PSLV அப்படின்றாங்கல்ல. ஸோ இப்போ நம்மளோட இஸ்ரோவில் வந்து எத்தனை லான்ச் வெஹிக்கிள்ஸ் இருக்குதுன்னா டோட்டலாக ஒரு 3 இருக்குது. இஸ்ரோ கிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்தனை லான்ச் வெஹிக்கிள் இருக்குன்னா ஒரு 3 இல்லை 4 இருக்கும். என்னென்ன அப்படின்னா PSLV அப்படின்னு சொல்லுவாங்க, PSLV, அடுத்து GSLV அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்து LVM லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 அப்படின்ட்டு ஒன்று இருக்கு, LVM3, அடுத்து SSLV. ஓகே,
இதுல பிஎஸ்எல்வியினுடைய விரிவாக்கம் வந்து போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள். ஜிஎஸ்எல்வியினுடைய விரிவாக்கம் வந்து ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள். எல்விஎம் அப்படின்னா லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 அப்படின்ட்டு. அடுத்து எஸ்எஸ்எல்வி அப்படின்றது ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா லெக்ஸி அப்படின்ற ஒரு லெக்ஸி மிஷன் இதை லான்ச் பண்ணது வந்து யார் அப்படின்னா அமெரிக்காவினுடைய நாசா தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதை பற்றி படிக்கிறதுக்காக அப்படின்னா புவியினுடைய அந்த காந்த ஈர்ப்பு இருக்குல்ல, எர்த்னுடைய மேக்னெட்டிக் என்வலப், நிலாவை சுற்றி எப்படி இருக்குதுன்றதை பற்றி படிக்கிறதுக்காக. ரைட்டா, லெக்ஸியினுடைய விரிவாக்கம் வந்து லூனார் என்விரான்மெண்ட் ஹீலியோஸ்பெரிக் எக்ஸ்ரே இமேஜர், அதுதான் வந்து லெக்ஸி அப்படின்றதனுடைய விரிவாக்கம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஹியூமன் பவர்டு அண்டர் வாட்டர் சப்மர்சிபிள். ரைட்டா, இந்தியா வந்து டீப் ஓஷன் மிஷன் அப்படின்ற ஒரு மிஷனை வந்து கொண்டு வர போறாங்க. ரைட்டா, அதற்காக வந்து ஒரு வெஹிக்கலை உருவாக்கி இருக்கிறாங்க. அது பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா மத்ஸ்யா 6000 அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த வெஹிக்கல் பேர் வந்து ஜூம் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இவருங்க மத்ஸ்யா 6000. ஸோ எந்த ஒரு திட்டத்திற்கு கீழே அது போக போகுதுன்னா சமுத்திராயன் திட்டத்திற்கு கீழே. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சமுத்திராயன் அப்படின்ற ஒரு திட்டத்திற்கு கீழே தான் இது வந்து போகிறது. ஓகே, எப்பொழுது அப்படின்னா 2026. 2026. சரி, இப்ப இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு இது போதுமானது. இப்போ கடைசி லாஸ்ட் ஒரு 1 இயர்ல வந்து இறந்து போயிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு முக்கியமான துறையை சேர்ந்தவங்க இருப்பாங்க, தேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாகாலாண்டினுடைய ஆளுநரான தமிழ்நாட்டை சேர்ந்தவர் எல் கணேசன். அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இறந்து போயிருக்கிறார். ரைட்டா, நாகாலாண்டினுடைய ஆளுநர். இவருக்கு வந்து ஒரு கூடுதல் பொறுப்பா மணிப்பூரினுடைய ஆளுநராகவும் வந்து இவர் இருந்தார். ரைட்டா, ஸோ இப்போ வந்து நாகாலாண்டினுடைய ஆளுநராக யார் இருக்கிறாருன்னா, நான் எல்லாத்துக்குமே நம்ம எழுதுற அனைத்து விஷயத்துக்குமே நான் வந்து ஸ்டாட்டிக்கையும் சேர்த்து எழுதி தான் போடுவேன். ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கேட்க மாட்டாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கூட தொடர்புடைய ஸ்டாட்டிக்கும் தான் கேட்பாங்க. ரைட்டா, ஸோ நாகாலாண்டை பொறுத்த வரைக்கும் இங்கே எழுதுவேன். நாகாலாண்டினுடைய முதலமைச்சர் வந்து யார் அப்படின்னா, ஒரு நிமிஷம், முதலமைச்சர் பேர் வந்து நெய்ஃபியூ ரியோ. அடுத்து நாகாலாண்டினுடைய ஆளுநர் வந்து இப்ப யாருன்னா அஜய்குமார் பல்லா. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்டாட்டிக்ல வந்து நிறைய கேள்விகள் வந்து இந்த ஃபெஸ்டிவல்ஸ், அதுக்கப்புறம் டான்சஸ் பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாகாலாண்டினுடைய ஃபேமஸான ஃபெஸ்டிவல்ஸ் எதெல்லாம் அப்படின்னா ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். இது எஃப்இஎஸ்னா ஃபெஸ்டிவல்ஸ். ரைட்டா, ஹார்ன்பில் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. அடுத்து மோட்சு அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. அப்புறம் செக்ரன் இ அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவோலேங் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். அதுக்கப்புறம் மிம் கூத் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இது வந்து ஃபேமஸ் ஆனது. ரைட்டா, அதுக்கு அடுத்தது வந்து வேற ஃபேமஸ் ஆனது நாகாலாண்டில் வந்து வார் டான்ஸு, கூக்கி டான்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபெஸ்டிவல்ஸா. ஃபெஸ்டிவல்ஸ் போக வந்து வேற என்ன இருக்குது அப்படின்னா முக்கியமா டான்சஸ், முக்கியமான நடனங்களை பொறுத்த வரைக்கும் வார் டான்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கு. அடுத்தது கூக்கி டான்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நாகாலாண்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது
நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷிபு சோரென் ரைட்டா. இவர் வந்து ராஜ்யசபாவினுடைய உறுப்பினராக இருந்தவர் தான் ரைட்டா. மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக இருந்தார். அவர் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படின்ற ஒரு கட்சியினுடைய ஃபவுண்டரா இருந்தார். அவர் வந்து இறந்து போயிட்டார் ரைட்டா. ஜார்க்கண்டுடைய முதலமைச்சராகவும் இருந்தவர். ஸோ அவர் வந்து இறந்து போயிட்டார். ஸோ இப்போ வந்து ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் வந்து யார் அப்படின்னா ஹேமந்த் சோரென். ஆளுநர் வந்து சந்தோஷ்குமார் கேங்குவார். அடுத்து ஜார்க்கண்ட்ல ஆடுற முக்கியமான நடனங்கள் வந்து என்ன அப்படின்னா சாவு அப்படின்ற ஒரு நடனம். சாவு வந்து ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட் 3 இடத்துலையும் ஆடுவாங்க. ஓகே, சாவு. அதுக்கப்புறம் வந்து பைக்கா அப்படின்ற ஒரு நடனம். அடுத்து சொஹராய் ரைட்டா அப்படின்ற ஒரு இது வந்து ஆக்சுவலாக வந்து சொஹராய் வந்து ஃபெஸ்டிவல் டான்ஸு. ஃபெஸ்டிவல்ஸை பொறுத்த வரைக்கும் சர்ஹுல் அப்படின்ற ஒரு பண்டிகை இருக்குது, சொஹராய் அப்படின்ற ஒரு பண்டிகை இருக்குது, முக்கியமானது. அடுத்தது இதில் என்ன கேட்டிருக்காங்க, விஎஸ் அச்சுநாதன் அவர்கள் ரைட்டா. ஸோ இவர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட், ஸோ அதனுடைய லீடராக இருந்தவர். அவர் வந்து இறந்து போயிட்டார் ரைட்டா. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு நம்ம பார்க்குறப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1920 உருவாக்கப்பட்டது ரைட்டா. அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரைட்டா. ஸோ ஆக்சுவலாக வந்து சிபிஐ அப்படின்றது வந்து 1920 உருவாக்கப்பட்டது. எங்கே உருவாக்கப்பட்டதுன்னா டாஷ்கண்ட் ரைட்டா. டாஷ்கண்ட்ல தான் உருவாக்கப்பட்டது. இதை உருவாக்குனது வந்து யார் அப்படின்னா எம்என் ராய் அவர்கள். எம்என் ராய் அவர்கள் தான் வந்து உருவாக்குனார். ஸோ திருப்பி அதுக்கு அடுத்து 1925 இந்தியாவில் எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கரெக்டா டிசம்பர் 26 எங்க அப்படின்னா கான்பூர்ல தான். ஸோ கான்பூர்ல தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல் மாநாடு நடந்துச்சு. சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா அது கான்பூர்ல வச்சு தான் நடந்துச்சு. ஓகே, ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கிய ரத்தன் டிஎம் அவர்கள் வந்து இறந்து போயிட்டார். அவர் மணிப்பூரை சேர்ந்தவர் ரைட்டா. எந்த இடத்தை சேர்ந்தவர் அப்படின்னா மணிப்பூரை சேர்ந்தவர். அடுத்தது ராமகந்தா ராத், இவர் வந்து ஒரு ஒடியா போயட்டு. இவர் வந்து பத்மபூஷன் விருதும் வாங்கியிருக்கிறாரு. அவர் வந்து 91வது வயதுல வந்து இறந்து போனார். ஸோ இப்போ வந்து மணிப்பூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒடியா. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வந்து எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் மணிப்பூரினுடைய ஆளுநர் வந்து மணிப்பூரினுடைய முதலமைச்சர் வந்து பைரன் சிங். மணிப்பூரினுடைய ஆளுநர் வந்து அனுசியா உய்கே. மணிப்பூரினுடைய முக்கியமான நடனங்கள் எதெல்லாம் அப்படின்னா மணிப்பூரி நடனம், அது எல்லாருக்குமே தெரியும் தான். அடுத்து லாய் ஹரோபா நடனம், அடுத்து தபால் அப்படின்ற ஒரு நடனம், தபால். ஒரு சில மணிப்பூரினுடைய முக்கியமான திருவிழாக்கள், ஃபெஸ்டிவல்ஸ் எதெல்லாம் அப்படின்னா சங்காய், சைரோபா, யவோஷாங், கான்காய், ஸோ இதெல்லாம் வந்து மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமானது. ஸோ இதில் வந்து ஒடியா பொயட் அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல, ஒடியா. ஸோ நம்மளுக்கு வந்து இந்தியாவில் டோட்டலாக வந்து எத்தனை கிளாசிக்கல் ஒடியா அப்படின்றது கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் தான். ஸோ இந்தியாவில்
பாரம்பரிய மொழிகள் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டா டோட்டலா வந்து 11 இருக்குது. ஸோ மொத்தமா எத்தனை இருக்குன்னா 11 இருக்கு. அதுல முதல் இது வந்து எது எது அப்படின்னா தமிழ். அடுத்தது தமிழ் எப்பொழுது சேர்க்கப்பட்டதுன்னா 2004 வந்து அங்கீகரிச்சாங்க பாரம்பரிய மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜா. அடுத்து சமஸ்கிருதம் 2005 அடுத்த வருஷம். அடுத்து 3 வருஷம் கழிச்சு 2 மொழி தெலுங்கு மற்றும் கன்னடா. தெலுங்கு மற்றும் கன்னடா இந்த இரண்டுமே வந்து 2008. அடுத்து அடுத்த வருஷம் அதாவது 2013-14 வந்து மலையாளம் மற்றும் ஒடியா. மலையாளம் மற்றும் ஒடியா. ஸோ இது வந்து 2013, இது 2014. அடுத்தது இது இப்போ 6 மொழி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 மொழியை 2024 வந்து சேர்த்தாங்க. ரைட்டா? எப்போ அதாவது அக்டோபர் 2024. அது என்னென்ன மொழி அப்படின்னா மராத்தி, பாலி, பிரக்ரித், அசாமீஸ், அடுத்து பெங்காலி. அப்புறம் என்னன்னா பெங்காலி. ஸோ இந்த 5 மொழியையும் எப்பொழுது சேர்க்கப்பட்டதுன்னா 2024 சேர்த்தாங்க. ஸோ டோட்டலாக வந்து 6 + 5 11 மொழிகள் வந்து இருக்குது. ஓகே. அடுத்தது ஸோ இதில் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்கிறார் அப்படின்ட்டு சொல்றாங்களே. டோட்டலாக வந்து இந்த 2025 வந்து எத்தனை பேர் வந்து பத்மபூஷன் விருது வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா இதில் இருக்கிறேன். ஸோ பத்மா அதாவது பத்மா அவார்ட்ஸ், சிம்பிளா பத்மா அவார்ட்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ மொத்தமா வந்து எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 139 பேர் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர்னா 139 பேர். அந்த 139 பேர்ல வந்து 7 பேருக்கு இந்தியாவினுடைய 2வது மிக உயரிய விருதான பத்ம விபூஷன், 19 பேருக்கு பத்ம பூஷன், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருது. இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா 23 பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா பெண்கள். அடுத்து 10 பேர் வந்து ஃபாரினர்ஸ் அல்லது இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க, என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ், இந்த மாதிரி வருவாங்க. அடுத்து 13 பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா போஸ்ட்மஸ், அதாவது இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? போஸ்ட்மஸ் அவார்டிஸ். எத்தனை பெண்கள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 23 பெண்களுக்கு, 10 வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபாரினர்ஸ் என்ஆர்ஐஸ்க்கு, 13 வந்து பார்த்துட்டீங்கன்னா போஸ்ட்மஸ். ஓகே. ஸோ இதுல நம்ம வந்து பத்மபூஷன் 19 பேர் வந்து படிக்கிறது கஷ்டம்தான். பட் ஆனா இந்த 7 பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 7 பேர்னா இந்த பத்ம விபூஷன் வாங்கிய 7 பேர். ஓகே. யாரெல்லாம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் எம்டி வாசுதேவன் நாயர், எம்டி வாசுதேவன் நாயர். அதுக்கு அடுத்தது வந்து ஒசாமு சுசுகி. அடுத்து சாரதா சின்ஹா. அடுத்து துப்பூர் நாகேஸ்வர் ரெட்டி, டி நாகேஸ்வர் ரெட்டி. அடுத்து ஜஸ்டிஸ் எஸ் கேஹர், ரிட்டையர்டு. ஓகே. ஜஸ்டிஸ் பிராக்கெட்டை ரிட்டையர்ட்னு போடுறேன், ரிட்டையர்ட். ஜெகதீஷ் சிங், ஜெகதீஷ் கேஹர். அடுத்து குமுதினி லக்கியா. அப்புறம் லக்ஷ்மி நாராயண சுப்பிரமணியம். ரைட்டா? ஸோ இது வந்து எந்த ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது கேட்பாங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா லிட்ரேச்சர்.
இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி ஃபீல்டு. அப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்ட் ஆர்ட்டு. ஸோ இது வந்து மெடிசின். ஸோ இவங்க வந்து பப்ளிக் அஃபேர்ஸ். குமுதினி லக்கியா வந்து ஆர்ட்டு. லக்ஷ்மி நாராயண சுப்பிரமணியம் இவங்களும் ஆர்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பேர் வந்து போஸ்ட்மஸாக கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஒசாமு சுசுகி அவர்களுக்கும் இவங்க 2 பேருக்குமே வந்து போஸ்ட்மஸ், அதாவது அவங்க இறந்து போயிட்டாங்க, இறந்து போனதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பத்மா விருதுகளை பொறுத்த வரைக்கும். சரி, நெக்ஸ்ட் ஒரு சில ஃபேமஸான ஒடியா டான்சர்ஸ் வந்து நான் இதில் எழுதி போடுறேன். இப்போ ஒடிசி அப்படின்றது இருக்குல்ல, ஸோ ஃபேமஸான இதில் போட்டுக்கலாம். ஏன்னா எக்ஸாமில் இப்போ ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்டது ஒடிசி. ஸோ ஃபேமஸான ஒடிசி டான்சர்ஸ் வந்து யார் அப்படின்னா கேலுச்சரண் மொஹபத்ரா, கேலு சரண் மோகபத்ரா, அதுக்கப்புறம் மாதவி முட்கல், சோனல் மான்சிங், ரைட்டா. ஸோ இவங்கெல்லாம் ஃபேமஸ் ஆனவங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா திலீப் தோஷி அப்படின்றவர் வந்து இந்தியன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இறந்து போயிருக்கிறாரு. அடுத்தது மணிப்பூரி கிளாசிக்கல் டான்சர் பத்மஸ்ரீ விருது பெற்ற டி.எம். சூரியமுகி அவர்கள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. அடுத்தது பத்மஸ்ரீ விருது பெற்ற 79 வயதுடைய டாக்டர் முனீஸ்வர் சந்திர தாவார் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அடுத்து புகழ்பெற்ற சுற்றுச்சூழல் ஆர்வலரான பத்மஸ்ரீ விருது பெற்ற மாருதி சித்தம்பள்ளி அவர்கள் வந்து இறந்துருக்காங்க. அவர் வந்து ஆரண்ய ரிஷி அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது உஸ்தத் குலாம் நபி ஷா அப்படின்றவர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அவரை வந்து பார்த்துட்டீங்கன்னா புல் ஆஃப் காஷ்மீரி மியூசிக் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ஓகே, அடுத்தது ஃபாதர் ஆஃப் ஒடிசி டான்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா ஒடிசியில ஃபேமஸான முக்கியமானவங்க யாரெல்லாம் அப்படின்னா கேலுச்சரண் மொஹபத்ரா, மாதவி முட்கல், சோனல் மான்சிங். ஸோ அதில் ஒடிசியில் ஃபேமஸான டான்ஸரான மாயாதர் ரவுத் அப்படின்றவர் வந்து இறந்து போயிருக்கிறாரு. அடுத்து 16வது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியாவா இருந்த நவீன் சாவ்லா வந்து இறந்து போயிருக்கிறாரு. ரைட்டா. ஸோ உங்களுக்கு எலெக்ஷன் இப்போ வந்து பின்னாடி பேஜில் கூட எழுதுறேன். இசிஐ, அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கிறாரு. சரியா, தலைமை தேர்தல் அதிகாரி. யார் அப்படின்னா ஞானேஷ் குமார். 2 தேர்தல் அதிகாரி இருக்கிறாங்க. 2 தேர்தல் அதிகாரி. ஒருத்தர் வந்து யார் அப்படின்னா விவேக் ஜோஷி, இன்னொருத்தர் வந்து சுக்பீர் சிங் சந்து. ரைட்டா. ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்திய அரசியலமைப்பில் வந்து எந்த ஆர்டிக்கல் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் 324 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 326 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஓட்டு போடலாம்ன்றதை பற்றி சொல்லுது. அடுத்து ஆர்டிக்கல் 54 பிரசிடென்டோட எலெக்ஷனை பற்றி சொல்லுது. அந்த எலெக்ஷன் எந்த முறையில் நடக்கணுன்றதை பற்றி சொல்றது ஆர்டிக்கல் 55. ஆர்டிக்கல் 66 துணை குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷனை பற்றி பேசுது. அடுத்து ஆர்டிக்கல் 243 வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன். 243 பஞ்சாயத்து எலெக்ஷன். 243 வந்து முனிசிபாலிட்டி எலெக்ஷன். ரைட்டா. 324 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்லுது. 326 ஓட்டு போடுறதை பற்றி சொல்லுது. 54 வந்து பிரசிடென்டோட எலெக்ஷனை பற்றி சொல்லுது. அது எந்த மேனரில் நடக்கணுன்றதை பற்றி 55 சொல்லுது. 66 வந்து வைஸ் பிரசிடென்டோட எலெக்ஷனை பற்றி சொல்லுது. 243 வந்து பஞ்சாயத்து எலெக்ஷனை பற்றியும் 243 வந்து முனிசிபாலிட்டி எலெக்ஷனை பற்றியும் சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே,
ஸோ ஒடியா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த உத்தம் மொஹந்தி அவர்கள் அவங்க வந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா, உத்தம் மொஹந்தி எந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னா ஒடியா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க. ஓகே. அடுத்தது புகழ்பெற்ற பாலிவுட் நடிகரான மனோஜ்குமார் அவர்களும் இறந்து போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து 1992 வழங்கப்பட்டது. ஸோ பத்மா விருதுகளை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது வந்து பத்மா அவார்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1954 பத்மா அவார்ட்ஸ். ஸோ பத்மா விருதுகளை பொறுத்த வரைக்கும் எப்போ முதலாக கொடுக்கப்பட்டதுன்னா 1954 தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ரைட்டா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாரத ரத்ன விருதும் இந்த டைம் தான் 1954 தான் பாரத ரத்னாவும் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா? ஸோ பாரத ரத்னாவை பொறுத்த வரைக்கும் முதலாக அதாவது 1954 வந்து பாரத ரத்ன விருது வாங்கினது வந்து யார் அப்படின்னா ரா 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 யாரெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சி ராஜகோபாலாச்சாரி அவர்கள். அடுத்து டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். நீங்க எழுதுறது ஃபுல்லாவே எழுதிக்கோங்க. அடுத்து சர் சி வி ராமன் அவர்கள். ஓகே. அடுத்தது பாருங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல குமுதினி லக்கியா, அந்த 7 பேர் நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா? ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. பத்ம விபூஷன் விருது வாங்கிய, அதாவது இப்போதான் 2025 தான் வாங்கினாங்க. ஸோ அதில் வந்து அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா குஜராத்தில் வந்து இறந்து போயிட்டாங்க. பத்ம விபூஷன் விருது வாங்கினவங்க குமுதினி லக்கியா, கதக் நடனத்தை சேர்ந்தவங்க, கதக் டான்ஸர். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னாள் இஸ்ரோ தலைவரான டாக்டர் கே கஸ்தூரி ரங்கன் அவர்கள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. இவர் ரீசெண்டாக அவர் கூட புதிய கல்விக் கொள்கை 2020 அந்த கமிட்டிக்கு வந்து தலைமை தாங்கினார். ரைட்டா? ஸோ கஸ்தூரி ரங்கன் அவர்களுடைய ஒரு முக்கியமான புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தினுடைய பெயர் வந்து ஸ்பேஸ் அண்ட் பியாண்ட். ஒரு புக்கு ஒன்று இருக்கு, அந்த புக்கோடைய பேர் வந்து ஸ்பேஸ் அண்ட் பியாண்ட் அப்படின்ற ஒரு புத்தகம். ஓகே. அடுத்தது முதல் லத்தீன் அமெரிக்காவை சேர்ந்த ஜேசுத் போப் வந்திருக்கிறார். ரைட்டா? சிம்பிளா வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஸோ போப் பிரான்சிஸ் இருந்தாரு, அவர் வந்து இறந்து போயிட்டாரு. ரைட்டா? போப் பிரான்சிஸ் வந்து இறந்து போயிட்டாரு. இதுல இப்போ வந்து யார் வந்து போப்பா இருக்கிறார் அப்படின்னா, இதுல சைட்ல எழுதுறேன், அவர் பேர் வந்து ராபர்ட் பிரவோஸ்ட். அதாவது நவ் இப்போ யார் போப் அப்படின்னா ராபர்ட் பிரவோஸ்ட். ஸோ அவர் வந்து எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா போப் லியோ 14 அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ஓகே. சரி, அடுத்தது வந்து ஒரு சில முக்கியமான பண்டிகைகளை பற்றி பார்க்கலாம். ரைட்டா? கம்ப்ளீட்டாக ஃபெஸ்டிவல்ஸ். இப்போ நம்ம ஒரு மாநிலம் பார்க்குறோன்னா அந்த மாநிலத்தில் வேற என்ன பண்டிகைகள்லாம் கொண்டாடப்படுது அப்படின்றதையும் சேர்த்தே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹரேலா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா உத்தரகாண்டில் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரியா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் மரக்கன்றுகளை வந்து சுற்றி அந்த மாநிலம் ஃபுல்லாகவே வச்சிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஹரேலா பண்டிகை வந்து எங்கே அப்படின்னா அது உத்தரகாண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த ஹரேலா கூடயே சேர்ந்து வேற என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து உத்தரகாண்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா உத்தரகாண்ட். சரி, ஃபெஸ்டிவல்ஸ் பேர் வந்து எதெல்லாம் அப்படின்னா ஹரேலா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. அடுத்து ஃபூல் டே அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. ஃபூல் டே அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். அடுத்து கு குட்டியா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். கு குட்டியா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. அடுத்து கங்கா தசரா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். கங்கா தசரா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு சில ஃபேமஸான ஃபெஸ்டிவல்ஸ் எங்க அப்படின்னா உத்தரகாண்ட்ல.
அடுத்தது வந்து பெய்தேன் கிளாம் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். பெய்தேன் கிளாம் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா மெகாலயாவில் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. மெகாலயா. மெகாலயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஃபேமஸான ஃபெஸ்டிவல்ஸ் எதெல்லாம் அப்படின்னா எழுதுறேன். மெகாலயா. ஸோ மெகாலயாவை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் வரும் அப்படின்னா பங்காலா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. வங்காளா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் உண்டு. அடுத்து நம்ம இப்ப பார்த்த பெய்தென் கெலாம், பே தெயின் கிளாம் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். அதுக்கப்புறம் வந்து ஷில்லாங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேகாலயாவுடைய தலைநகரமான ஷில்லாங்கில் வந்து செர்ரி பிளாசம் ஃபெஸ்டிவல் நடக்கும். செர்ரி பிளாசம் ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஷத்து சுக் மின்சியாங் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். ஷத்து சுக் மின்சியம் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். அடுத்து நாங்கு கிரேம் அப்படின்ற ஒரு பண்டிகை. ஷத்து நாங்கு கிரேம் இல்லை, இந்த ஷத்து கூட வேண்டாம். சுக் மின்சியாங் நாங்கு கிரேம். ஸோ இந்த பண்டிகைகள் எல்லாமே மெகாலயாவில் நடக்கிறது. அடுத்த கேள்வி. ஸோ பொனாலு அப்படின்ற ஒரு பண்டிகை, இது எந்த மாநிலத்தில் அப்படின்னா ஆன்சர் வந்து தெலுங்கானா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, ஹைதராபாத்தில் நடக்கும். தெலுங்கானாவினுடைய தலைநகரமான ஹைதராபாத் தான். ஸோ இட் இஸ் ஆனுவல், வருஷம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ ட்வின் சிட்டிஸ் அப்படின்ட்டு அழைக்கப்படுற ஹைதராபாத் மற்றும் செகண்டராபாத்தில் தான் இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்கே இருக்கிறது அப்படின்னா தெலுங்கானால இருக்கிறது. ஓகே. அடுத்தது எந்த மாசத்துல கொண்டாடுவாங்க அப்படின்னா அஷாத மாசம் அப்படின்ட்டு. அதாவது அஷாத மாசம் அப்படின்றது ஜூலை ஆகஸ்ட்ல செலிப்ரேட் பண்ற ஒண்ணு. ஓகே. ஸோ தெலுங்கானால செலிப்ரேட் பண்ற வேற ஒரு சில பண்டிகைகள் எதெல்லாம் அப்படின்னா தெலுங்கானால செலிப்ரேட் பண்ற வேற ஒரு சில பண்டிகைகள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பத்துக்கம்மா பண்டிகை, பத்துக்கம்மா ஃபெஸ்டிவல். நெக்ஸ்ட் பொனாலு ஃபெஸ்டிவல். அடுத்து சம்மக்க சரளம்மா ஜாத்ரா, சம்மக்க சரளம்ம ஜத்தாரா. அடுத்து உகாடி. உகாடி வந்து தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் எல்லா சைட்லையுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. தெலுங்கு நியூ இயர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உகாடியை தான் வந்து தெலுங்கு நியூ இயர் அப்படின்ட்டு அழைப்பாங்க, நியூ இயர். அடுத்து தசரா, விஜயதசமி, அதெல்லாம் இந்த சைடு எல்லாமே சவுத் சைடில் வந்து செலிப்ரேட் பண்ணுறது தான். அடுத்து பீர்லா பண்டுகா அப்படின்ற ஒன்று. பீர்லா பண்டுகா அப்படின்ற ஒன்று, மொஹரம் ஃபெஸ்டிவல். ஓகே. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்புபாச்சி. அம்புபாச்சி அப்படின்ற ஒரு பண்டிகை. இது வந்து எந்த இடத்துல செலிப்ரேட் பண்ற ஒன்று அப்படின்னா அஸ்ஸாமில் செலிப்ரேட் பண்ண. அஸ்ஸாமில் எங்கே அப்படின்னா கவுஹாட்டியில் வந்து காமக்யா கோயில் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. அங்கே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா செலிப்ரேட் பண்ற ஒன்று அஸ்ஸாமில். ஸோ அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் அஸ்ஸாமில் வந்து ஃபேமஸ் ஆனதெல்லாம் எதெல்லாம் அப்படின்னா பிஹு அப்படின்ட்டு அழைப்பாங்க. பிஹு. ஸோ டோட்டலாக வந்து எத்தனை பிஹு இருக்குதுன்னா 3 விதமான பிஹு இருக்குது. 3 விதமான பிஹு. ஸோ அதை வந்து என்னட்டு அழைப்பாங்க அப்படின்னா எழுதுறேன். ஒன்று வந்து ரொங்காலி பிஹு, ரொங்காலி பிஹு அப்படின்ட்டு அழைப்பாங்க. இன்னொன்று காட்டி பிஹு, இன்னொன்று மாகு பிஹு. மாகு பிஹு, ரொங்காலி, காட்டி, மாகு. இந்த ரொங்காலி பிஹுக்கு இன்னொரு பேர் இருக்கு, போஹாக் அப்படின்ற ஒரு பெயர். என்ன அப்படின்னா போஹாக். காட்டி பிஹுக்கு கொங்காலி. அடுத்து மாகு பிஹுக்கு போகாலி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில ஃபேமஸான ஃபெஸ்டிவல்ஸ். அடுத்து தெஹிங் பட்காய் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவலும் இருக்கு. பேர் என்ன அப்படின்னா தெஹிங் பட்காய். அதுக்கு அடுத்தது மஜூலி ஃபெஸ்டிவல். மஜூலி ஃபெஸ்டிவல் இதெல்லாம் வந்து அஸ்ஸாமில் ஃபேமஸ் ஆனது. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா
போதோ தியோஹார் அப்படின்ற ஒரு பண்டிகை. போதோ தியோஹர் இதெல்லாம் வந்து நியூஸ்ல வந்தது. நான் பின்னாடி எழுதுறதெல்லாம் ஸ்டாட்டிக். அது கேட்கறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. ஓகே. அடுத்து போதோ தியாகரை பொறுத்த வரைக்கும் இது எங்க செலிப்ரேட் பண்றது அப்படின்னா ஹிமாச்சல பிரதேசத்துல. ஹிமாச்சல் பிரதேசம் எந்த குழுக்களால் செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னா ஹட்டி குழு. ரைட்டா? ஹட்டி கம்யூனிட்டினால் செலிப்ரேட் பண்றது. ரைட்டா? போதோ தியாகர். ஸோ ஹிமாச்சல பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்து என்னென்ன ஃபெஸ்டிவல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்கன்னா குல்லு தசரா, குல்லு தசரா, அடுத்தது லாவி ஃபேர், லாவி ஃபேர், ஃபேர்னா மேலா, அதுக்கடுத்து ரேணுகா ஃபேர், ரேணுகா ஃபேர், அப்புறம் வந்து ஸோ இதெல்லாம் முக்கியமானது. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங்கோ ஃபெஸ்டிவல். ஃப்ளெமிங்கோ அப்படின்றது ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய திருப்பதியில தான் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ரைட்டா? ஃப்ளெமிங்கோ ஃபெஸ்டிவல். ஸோ ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து இங்கே செலிப்ரேட் பண்றாங்கன்னா ஸோ ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மோற்சவம் அப்படின்ற ஒண்ணு, பிரம்மோற்சவம், அதுக்கடுத்து சங்கராந்தி. சங்கராந்தின்றது பொங்கல், சங்கராந்தி. அதுக்கப்புறம் டெக்கான் ஃபெஸ்டிவல். டெக்கான்னா தக்கான பீடபூமி. டெக்கான் ஃபெஸ்டிவல். லும்பினி ஃபெஸ்டிவல், லும்பினி ஃபெஸ்டிவல். ஸோ இதெல்லாம் ஃபேமஸ் ஆனது. அதுக்கு அடுத்தது வந்து பொங்கல் பண்டிகையினுடைய ஒரு பாகமாக செலிப்ரேட் பண்ணப்படும் ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு. ஓகே. ஸோ அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் புத்தாண்டு அப்படின்றது கேட்பாங்க. தைப்பூசம், சித்திரை, நாட்டியாஞ்சலி. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது காகேட் அப்படின்ற ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல். காகேட் அப்படின்ற ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல் எங்க அப்படின்னா அது சிக்கிம். ரைட்டா? ஸோ இங்க வந்து இது ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில். அடுத்து இது வந்து காகேட். காகேட் வந்து எங்க அப்படின்னா இது வந்து சிக்கிம்ல. சரி. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு பௌத்த மதத்தை சார்ந்த ஒரு பண்டிகை. ஓகே. டிபெட்டியன் கேலண்டர்ல 10வது மாசத்துல வரக்கூடியது. இது வந்து சிக்கிம் நியூ இயரான லூசாங் அப்படின்றதுக்கு அடுத்து வரும். ரைட்டா? இது வந்து சிக்கிம் நியூ இயரான லூசாங் அதுக்கு அடுத்து வரும். சிக்கிம்ல செலிப்ரேட் பண்ற வேற ஒரு சில பண்டிகைகள் வந்து எதெல்லாம் அப்படின்னா சிக்கிம்ல செலிப்ரேட் பண்ற வேற ஒரு சில பண்டிகைகள் வந்து லோசார், லோசார். அடுத்து இப்ப நம்ம பார்த்தா லூசூங், அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு நாம்சூங் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. நாம் சூங். அடுத்து சாகாதாவா, அடுத்து பூம்சூ, பூம்சூ. அடுத்து காக்-ஏடு டான்ஸ், காக் ஏடு டான்ஸ் ஃபெஸ்டிவல். ஓகே. ஸோ இது போதும் தான். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. அடுத்தது கான்காய் ஃபெஸ்டிவல். கான்காய் ஃபெஸ்டிவல். கான்காய் ஃபெஸ்டிவல் பொறுத்த வரைக்கும் இது வந்து மணிப்பூர்ல செலிப்ரேட் பண்ற ஒன்று. மணிப்பூர்ல செலிப்ரேட் பண்ற ஒன்று. எந்த கம்யூனிட்டினால் செலிப்ரேட் பண்ணப்படும் அப்படின்னா ராங்குமே நாகா கம்யூனிட்டினால் செலிப்ரேட் பண்ணப்படும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இதை வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் அப்படின்ட்டு சொல்றாங்க. கான்காய் ஃபெஸ்டிவல் வந்து என்னன்னு அழைக்கிறாங்க? ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட். மணிப்பூர்ல செலிப்ரேட் பண்ணப்படும் வேற ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ் எதெல்லாம் அப்படின்னா மணிப்பூர். ஸோ மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் அப்படின்னா லாய் ஹரோபா பண்டிகை, லாய் ஹரோபா. அடுத்து நம்ம பார்த்தா கான்கை, கான்கை. அடுத்து சப்சார் கூட், சப்சார் கூட்.
நெக்ஸ்ட் வந்து யோ ஷாங், யவோ ஷாங். இது வந்து ஒரு ஹோலி ஃபெஸ்டிவல். இதெல்லாம் முக்கியம். நெக்ஸ்ட் அடுத்தது மகர விளக்கு. மகர விளக்கு அப்படின்ற ஒரு பண்டிகை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து எங்கே செலிப்ரேட் பண்ணப்படும் அப்படின்னா, இது வருஷம் வருஷம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் செலிப்ரேட் பண்ணப்படும், கேரளாவில் இருக்கிறது. கேரளாவில் வந்து செலிப்ரேட் பண்ணுற வேற ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ் வந்து எதெல்லாம் அப்படின்னா, இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். ஓணம், திரிசூர் பூரம், அடுத்து தெய்யம், நெக்ஸ்ட் விஷு, அடுத்து நேரு டிராஃபி போட் ரேஸ், நேரு போட் ரேஸ். இது இந்த போட் ரேஸ் வந்து எந்த நதியில நடக்கும் அப்படின்னா, பம்பை நதியில, பம்பை நதியில நடக்கும். அடுத்து அட்டுக்கால் பொங்கலா, அட்டுக்கால் பொங்கலா. ஓகே. அதுக்கப்புறம் மகர விளக்கு. அப்புறம் மகர விளக்கு. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. ஸோ அடுத்து வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து சம்பார் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் எங்கே அப்படின்னா ராஜஸ்தானில். பண்டிகை பேர் வந்து, ஃபெஸ்டிவல்ஸ் பேர் வந்து என்னன்னா சம்பார். எந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னா ராஜஸ்தானில். ஸோ ராஜஸ்தானில் செலிப்ரேட் பண்ணுற வேற ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ் எதெல்லாம் அப்படின்னா, ராஜஸ்தான் கங்கௌர் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல், கங்கௌர். அதுக்கு அடுத்தது புஷ்கர் மேளா, புஷ்கர் ஃபேர். அதுக்கப்புறம் தீஜ் ஃபெஸ்டிவல், தீஜ். அடுத்து மேவார் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல், மேவார், மேவார் ஃபெஸ்டிவல். ஜெய்சால்மேருடைய டெசர்ட் ஃபெஸ்டிவல். ஜெய்சால்மேருடைய டெசர்ட் ஃபெஸ்டிவல்ஸ். அடுத்து பிகானேர்னுடைய கேமல் ஃபெஸ்டிவல். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ராஜஸ்தானில் செலிப்ரேட் பண்ணப்படுறது ஒன்று. அதுக்கப்புறம் பாருங்க, கங்கா சாகர் மேளா. கங்கா சாகர் மேளா. கங்கா சாகர் மேளாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து எங்க செலிப்ரேட் பண்ணப்படுறது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். எங்க அப்படின்னா கங்கை நதியில, கங்கை நதி. நெக்ஸ்ட் இது இந்த இடத்துல தான் வந்து கரெக்டா எங்க நடக்கும்னா சாகர் ஐலாண்ட் நடக்கும். இந்த சாகர் ஐலாண்டு தான் வந்து கங்கை நதி வந்து பே ஆஃப் பெங்கால்ல, பே ஆஃப் பெங்கால் இருக்குல்ல. ஸோ இந்த பே ஆஃப் பெங்காலும் கங்கை நதியும் ஒன்றா சேர்ற இடம் வந்து எங்க அப்படின்னா இந்த சாகர் தீவு. அங்க வச்சுதான் வந்து இந்த கங்கா சாகர் மேளா அப்படின்ற ஒண்ணு நடக்கும். ஸோ மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ் வந்து எதெல்லாம் அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்கால்ல ஃபேமஸ் ஆனதெல்லாம் வந்து துர்கா பூஜா, துர்கா துர்கா பூஜா. அடுத்து பொஹேலா பைசாக், இதுதான் வந்து பெங்காலி நியூ இயர். பொஹேலா பைசாக், இதான் வந்து பெங்காலி நியூ இயர். ரைட்டா. அடுத்து காளி பூஜா, காளி பூஜா. அதுக்கப்புறம் இப்போ பார்த்த கங்கா சாகர் மேளா, கங்கா சாகர் மேளா. அப்புறம் பௌஷ் மேளா,
அதுக்கு அடுத்தது இன்டர்நேஷ்னல் கொல்கட்டா புக் ஃபேர். இன்டர்நேஷ்னல் கொல்கட்டா புக் ஃபேர். ஸோ இதெல்லாம் வந்து வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸ் ஆனது. நெக்ஸ்ட் பாருங்க, நகோபா ஜத்தாரா அப்படின்ற ஒரு பண்டிகை. இது எந்த இடத்துல செலிப்ரேட் பண்றது அப்படின்னா வந்து தெலுங்கானால. ரைட்டா, தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு தான். இதே தெலுங்கானால வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரைபல் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு சொல்றாங்க. எது அப்படின்னா இந்த நகோபா ஜாத்தரா. நகோபா ஜாத்தரா வந்து செகண்ட், அதாவது இருக்கிறதுலேயே வந்து பழங்குடியின மக்களால் கொண்டாடப்படுற ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு திருவிழா. அப்ப எதுதான் வந்து எது முதல் அப்படின்னா சம்மக்க சரளம்ம ஜாத்ரா. சம்மக்க சரளம்ம ஜாத்தாரா. அடுத்தது ஜுமாயிர் பினாந்தினி ஃபெஸ்டிவல். ஜுமாயிர் பினாந்தினி இது வந்து எங்க அப்படின்னா அஸ்ஸாம்ல. ரைட்டா, இதுக்கு வந்து ஜுமாயிர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜுமூர் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த ஒரு திருவிழாவை. ரைட்டா, இது வந்து அஸ்ஸாமுடைய ஒரு ஃபோக் டான்ஸ். ரைட்டா, ஆதிவாசி டீ ட்ரைப்ஸ்னால செலிப்ரேட் பண்ணப்படுற ஒன்று. ஓகே, ஸோ இதில் வந்து மதால், தோலு, தாலு, ஃப்ளூட்டு, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெண்கள் வந்து கலர்ஃபுல்லான சாரீஸும், ஆண்கள் வந்து தோத்தி மற்றும் குர்தா வந்து அணிஞ்சு இதில் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ரைட்டா, நெக்ஸ்ட் 51வது கஜுராஹோ டான்ஸ் ஃபெஸ்டிவல் எங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல. 51வது கஜுராஹோ டான்ஸ் ஃபெஸ்டிவல் எந்த சைடு அப்படின்னா வந்து மத்திய பிரதேஷ்ல எங்க அப்படின்னா கஜுராஹோ கோயில்கள்ல தான் வந்து இதை வந்து ஆடுவாங்க. இந்த இது வந்து கிட்டத்தட்ட 1975ல இருந்தே வந்து இதை வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஸோ ஃபெஸ்டிவல்ஸை பொறுத்த வரைக்கும் உஜ்ஜைனில் வந்து கும்பமேளா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, அது ஒன்று. அதுக்கடுத்து லோக்ராங் ஃபெஸ்டிவல், லோக் ராங் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. அடுத்து டான்சென் ஃபெஸ்டிவல், டான்சென் மியூசிக் ஃபெஸ்டிவல். ஸோ இது இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் முக்கியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமினுடைய அலி ஐ லிகாங் ஃபெஸ்டிவல். அலி ஐ லிகாங் ஃபெஸ்டிவல். ஸோ இது வந்து யாருனால செலிப்ரேட் பண்ணப்பட்டது அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பழங்குடியின குழுவான மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு பழங்குடியின மக்களால் செலிப்ரேட் பண்ணப்படுகிற ஒன்று. அடுத்தது சர்ஹுல் ஃபெஸ்டிவல். சர்ஹுல் ஃபெஸ்டிவல் வந்து எது அப்படின்னா ஜார்க்கண்ட்ல தான் இதை செலிப்ரேட் பண்றாங்க. இங்கன்னா சோட்டா நாக்பூர் பீடபூமியில இருக்கக்கூடிய ஆதிவாசி கம்யூனிட்டிஸ் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ரைட்டா, சர்ஹுல் அப்படின்றது சால் மரத்தை வந்து வணங்குதல் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, ஸோ ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் செலிப்ரேட் பண்ற ஒரு சில முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் வந்து சர்ஹுல், அதுக்கப்புறம் வந்து கராம் பூஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜார்க்கண்ட்ல செலிப்ரேட் பண்ற முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் வந்து எதெல்லாம் அப்படின்னா சர்ஹுல், அதுக்கப்புறம் கராம் பூஜா, அடுத்து துசு பராப். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேமஸான ஃபெஸ்டிவல்ஸ் ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும். ஜார்க்கண்ட்ல வந்து பிர்சா முண்டா ஜெயந்தியும் ஜார்க்கண்ட் தான். பிர்சா முண்டா ஜெயந்தி எங்க அப்படின்னா ஜார்க்கண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, காரியா மற்றும் போர்ஷோ போரான் உற்சவ். இதை வந்து ஆரம்பிச்சு வச்சது யார் அப்படின்னா திரிபுராவினுடைய முதலமைச்சரான மணிக் சாஹா அவர்கள் தான் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்க அப்படின்னா திரிபுராவினுடைய தலைநகரமான அகர்தாலால தான் காரியா மற்றும் போஷோ போரான் அப்படின்ற ஒரு திருவிழாவை வந்து கொண்டாடுறாங்க. ரைட்டா, எங்க அப்படின்னா திரிபுரா. ஸோ திரிபுரால தான் வந்து என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்லாம் செலிப்ரேட் பண்றாங்கன்னா கார்ச்சி பூஜா திரிபுரால, அதுக்கப்புறம் வந்து காரியா பூஜா, அடுத்து கேர் பூஜா, அதுக்கப்புறம் வந்து பௌஷ் சங்கராந்தி, ஓகே, இதெல்லாம் வந்து இங்க நடக்குது. ஓகே, எங்க அப்படின்னா வந்து திரிபுரால.
அடுத்தது பாருங்க, மாதவ்பூர் கேடு ஃபேர். மாதவ்பூர் கேடு ஃபேர். ஸோ இது வந்து எங்க அப்படின்னா குஜராத்தில் தான். குஜராத்தில் போர்பந்தர் மாவட்டத்தில் தான் இது நடக்குது. 5 நாள் நடக்கக்கூடிய மாதவ்பூர் கேடு ஃபேர். இதுல குஜராத்தை பொறுத்த வரைக்கும் குஜராத்தில் செலிப்ரேட் பண்ற ஒரு சில முக்கியமான பண்டிகைகள் எதெல்லாம் அப்படின்னா ரன் உற்சவ், ரன் உற்சவ், அதுக்கடுத்து இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல், சர்வதேச கைட் இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல், அடுத்து மோதேரா டான்ஸ் ஃபெஸ்டிவல், மோதேரா டான்ஸ் ஃபெஸ்டிவல். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆனது எங்க அப்படின்னா குஜராத் சைடில். நெக்ஸ்ட் பாருங்க, திருசூர் பூரம் ஃபெஸ்டிவல். திருசூர் பூரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எங்க அப்படின்னா கேரளா. திருசூர் பூரம் கேரளா. எந்த கோயில் அப்படின்னா வந்து வடக்குநாதன் கோயில். எந்த கோயில்னா வடக்குநாதன் கோயில தான் இதை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ரைட்டா, இதை வந்து மதர் ஆஃப் ஆல் பூரம் அப்படின்ட்டு சொல்றாங்க. எதனா இந்த திருசூர் பூரம் திருவிழாவை. அடுத்து ரம்மன் ஃபெஸ்டிவல். ரம்மன் ஃபெஸ்டிவல் வந்து எங்க அப்படின்னா உத்தரகாண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ரைட்டா, இந்த ரம்மன் ஃபெஸ்டிவல் வந்து யுனெஸ்கோவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டி அதுல வந்து இதை சேர்த்திருக்கிறாங்க. ரைட்டா, ரம்மன் திருவிழாவை. அடுத்து ஷிரோய் லில்லி அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். ஆக்சுவல் பேர் வந்து என்னன்னா ஷிரோய் லில்லி. ஸோ ஷிரோய் லில்லியை பொறுத்த வரைக்கும் இதை எங்க செலிப்ரேட் பண்றாங்கன்னா மணிப்பூர்ல செலிப்ரேட் பண்றாங்க. எங்கன்னா மணிப்பூர். நெக்ஸ்ட் சரஸ்வதி புஷ்கரலு அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். எந்த சைடு அப்படின்னா தெலுங்கானா. இது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் டெக் ஆகட்டும், ஆபிச்சூரிஸ் ஆகட்டும், ஃபெஸ்டிவல்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நம்மளுடைய கோர்ஸில் வந்து டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸில் கொஞ்சம் டீட்டெயில்டாக எடுத்திருப்பேன். பட் ஆனால் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம்ஸ்னால் வரப்போகிற அடுத்த ஒரு வருஷத்துக்கு வரப்போகிற எக்ஸாமில், ஏன்னா நம்ம இப்போ நடந்துகிட்டு இருக்கிற எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்துலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஆனால் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப வந்து பெரிதளவில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் மட்டுமா தான் இருக்குது. ரைட்டா, ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு நல்ல ரிவிஷனாக இருக்கும். நம்ம அப்லோட் பண்ண ஒரு 10 வீடியோவை ஒரு 2-3 டைம்ஸ் வந்து பாருங்க, போதுமானது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம எடுத்த பிடிஎஃப் எல்லாமே சந்திரமேக்ஸ் அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்ல இருக்கு. நீங்க அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.